காலையிலேயே 7 மணிக்கெலாம் கிளம்பியாச்சு. நானும் வீட்டுக்காரும் இன்றைக்கி ஒரு திருமணம் 2 கோயிலில் இன்றைக்கி 9 கோயிலில் கும்பாபிஷேகம். எங்களால் 2 கோயிலுக்கு தான் போக முடிஞ்சுது. அந்த வீடியோ கிளிப்ஸை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். மணமக்களை ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அப்படியே என்ன தான் வீட்லேயே நானே சமைச்சு நானே சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி கல்யாண வீட்டுக்கு போனால் தான் வெரைட்டியாக சாப்பிட முடியும். கல்யாண வீட்லேயே நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு இங்கே பாருங்கள், பொண்ணோட மாப்பிள்ளையோட அம்மா அப்பா 2 பேரும் வந்திருக்கிற எல்லாரையும் வாங்க வாங்கன்னு வெல்கம் பண்ணுறாங்க. மண்டபத்தில் என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி செடி வச்சுருந்தாங்க. இந்த செடி பேர் தெரியல, எனக்கு ரொம்ப பிடிச்சிது இந்த செடி. அதுக்கு தான் உங்கள் கூட ஷேர் பண்ண இந்த செடியை நான் எடுத்தேன். திருமண நிகழ்ச்சியை முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் மண்டபத்தை விட்டு. இப்போ நாங்கள் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு கிளம்பிட்டோம். ஆச்சாரபுரத்தில் இருக்கிற சிவன் கோயிலில் தான் இன்றைக்கி கும்பாபிஷேகம். நாங்கள் அங்கே வந்திருக்கோம். அங்கே எடுத்த வீடியோ கிளிப்ஸை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்தமாரி கடைத்தெருவை பார்த்தா எதை வாங்குறதுன்னு ஆசை தான் இருக்குது, காசை தான் காணும். வயசானாலும் இந்த பலூனை பார்த்தா நமக்கு அந்த சின்ன வயசு ஆசை இப்போவும் வரத்தான் செய்யுது. கோயில் முழுவதுமே இயற்கையான பொருட்களை வச்சு வாழை மரம், அந்த சாமந்தி பூ, ஈச்ச இலை இதெல்லாம் வச்சு ரொம்பவே அழகழகாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிது. அதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணேன். கோயில் முழுசும் எங்கே பார்த்தாலும் ஜனங்க கூட்டமாகவே இருந்தாங்க. என்னால் இந்த வீடியோவை எடுக்கவே முடியல. என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ எடுத்திருக்கேன். கோயிலில் எங்களுக்காக என் தங்கச்சி, பாட்டி, சின்னமணி அண்ணா எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க கூட சேர்ந்து இந்த கோயில் ஃபுல்லாக சுற்றி பார்த்தேன். ஒரு பக்கம் கோயிலில் மேலதாளத்தோட ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியும் நடந்தது. ரங்கோலி கோலமும் பெயிண்ட் எல்லாம் வரைஞ்சி விட்டுருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது.
யாகசாலை மண்டபத்தையும் அப்படியே சுற்றி பார்த்தாச்சு. சிவன் கோயிலை முடிச்சுட்டு கொள்ளிடம் புலீஸ்வரி அம்மன் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். அங்கே ஒரு கும்பாபிஷேகத்துக்கு. அங்கே போனோடனே மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னா பெண்களோட திருடர்கள் ஜாக்கிரதைன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ வச்சுருந்தாங்க, பெரிய பேனரு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. புலீஸ்வரி அம்மன் கோயிலுக்கு நாங்கள் கும்பாபிஷேகம் நடக்கும்போது உள்ளேயே வரவே முடியல. ஏன்னா ஜனங்கள் அவ்வளோ கும்பலாக இருந்துச்சு. எங்கள் மெயின் ரோட்டில் கடந்து எங்களால் வரவே முடியல. கும்பாபிஷேகம் முடிஞ்சு 1 மணி நேரம் கழிச்சு தான் எங்களால் உள்ளேயே வர முடிஞ்சது. அவ்வளவு கூட்டம். அதுக்கப்புறம் எடுத்த வீடியோ கிளிப்ஸுக்கு தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இயற்கை என்றைக்குமே அழகு தான். நான் இந்த பகுதியில் வரும்போது எப்படி ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னா, கண்ணுக்கு குளிர்ச்சியாக அங்கே இருக்கிற அந்த வயல்வெளி, அந்த நெற்பயிரோட வாசம், அப்புறம் அங்கே அடிக்கிற காற்று கூட ரொம்ப ஜில்லுன்னு இருக்கிறத நான் ஃபீல் பண்ணுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.